என்னங்க என்ற வார்த்தை வாழ்க்கையின் ஒவ்வொரு வீதியிலும் நிறைந்துள்ளது. பாத்ரூமில் நின்று ஒரு அழைப்பு பள்ளிக்கு வைக்கப்பட்ட அடிக்கையாக மாறுகிறது. சாப்பிடும் ஹோட்டலில் அது பிள்ளை கட்டக்கோரி காற்றேற்றமாகிறது. கல்யாண வீட்டில் அந்த ஒலியின் அடியில் முன்னேறிய உறவினர்கள் வருகிறார்கள் என்ற அர்த்தம் உள்ளது. துணிக்கடையில் தேடும் புடவை கிட்டியிருக்கின்றன. வண்டிலான் செல்லும்போது பூவிற்கான அடுத்த கட்டத்தில் உள்ளோம். மருத்துவமனையில் அறிவுகோள்களுடன் இதயம் இணைத்திருக்கின்றது. என்னங்க என்ற வார்த்தை உயிரின் ஒவ்வொரு முனையிலும் நம் அன்பை உணர அறிவுறுத்துகிறது. இன்னொரு வாயிலாக பொருளாதாரது தேவை விற்பனையை நிலைநாட்டுகிறது. சாப்பாட்டின் போது அந்த சுவை உருப்போகும் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது. கடைசி மூச்சின் போது அந்த ஒலி என்றுமே எனக்காக நிலைத்திருக்கும் என் பெய்யோன்பு மேலும் ஒரு அழுத்தம்தாக மாறுகின்றது. மனைவியிடம் சண்டை வந்தா அமைதியா இருங்க, மௌன விரதம்னு நினைச்சுக்கோங்க. கரண்டியால் அடிச்சா அமைதியா இருங்க, அலகு குத்துனதா நினைச்சுக்கோங்க. சூடு வச்சா அமைதியா இருங்க, தீ மிதிச்சதா நினைச்சுக்கோங்க. புரட்டி புரட்டி அடிச்சாங்கன்னா அமைதியா இருங்க, அங்க பிரதட்சணம் பண்ணுனதா நினைச்சுக்கோங்க. தலைமுடியை பிடிச்சு இழுத்தா அமைதியா இருங்க, முடி காணிக்கை கொடுத்ததா நினைச்சுக்கோங்க. பேசலைனா அமைதியா இருங்க, தியானம் பண்றதா நினைச்சுக்கோங்க. சோறு போடலையா அமைதியா இருங்க, விரதம் இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. ஏறி மிதிச்சா அமைதியா இருங்க, பல்லக்கு தூக்கறதா நினைச்சுக்கோங்க. வீடு பெருக்க விட்டா அமைதியா பண்ணுங்க, சுத்தம் சோறு போடுமாம். காசை புடுங்குனா அமைதியா இருங்க, தர்மம் பண்ணினதா நினைச்சுக்கோங்க. வீட்டை விட்டு துரத்தி வெளியே படுக்க விட்டா அமைதியா போங்க, சத்திரத்துல படுப்பதாக நினைச்சுக்கோங்க. சோறு பொங்க சொன்னா பண்ணுங்க, அன்னதானம் பண்றதா நினைச்சுக்கோங்க. இதுல எது பண்ணுனாலும் ஏன் இப்படி பண்றாங்கன்னு யோசிச்சு என்ன தப்பு பண்ணுனீங்களோ அதை திருத்திக்கோங்க. இனிக்க இனிக்க பேசுங்க, மணக்க மணக்க சமைப்பாங்க, திகட்ட திகட்ட சாப்பிடுங்க. இதெல்லாம் சொந்த மனைவி கிட்ட பண்ணணும். கணவன் மனைவிக்கிடையே வரும் சண்டைகளுக்கு உலகத்துல எங்கேயும் ஆலோசனை இல்லை. இந்த பதில படிச்சு உடனே எரிச்சல் வந்தா அமைதியா கோவப்படாம யோசிங்க. இவனும் நம்மள போலவே பாவப்பட்ட ஜென்மம் போலன்னு நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா இத எழுதியது பெண் அல்ல, ஏதோ ஒரு ஆண் தான் எழுதியிருக்க வேண்டும். ஏன் சொல்றேன்னா, பெண்ணுக்கு எப்பொழுதும் பெருமை பீற்ற தெரியாது. சொன்னா நம்புங்க, சரியா? 1. ஒரு பெண் கோபமாக இருக்கும்போது அவள் சொல்வதில் பாதிக்கு மேல் அர்த்தம் இருக்காது. முடிந்தால் அவளை அமைதிப்படுத்துங்கள். மென்மையாக அவளை அணைத்துக் கொள்ளுங்கள். விரைவில் அந்த கோபத்தை முடித்து வையுங்கள். 2. ஒரு பெண்ணுக்கு மிகவும் கடினமான நேரம் அவள் உண்மையிலேயே மனதார நேசிக்கும் ஆணிடமிருந்து அவள் விலகியிருப்பதுதான். அவள் அப்போது மன அழுத்தத்திற்கு ஆளாகலாம். 3. ஒரு பெண் ஒரு ஆணை நம்புவதற்கு நிறைய நேரம் எடுக்கும். அவள் மனதை மாற்றுவது அவ்வளவு சுலபமாக இருக்காது. பொறுமையாக இருங்கள். நீங்கள் நடுவில் ஏதாவது குழப்பினால் அவளை மறந்துவிட வேண்டியதுதான். 4. பெண் என்னும் பள்ளியில் நீங்கள் எப்போதுமே பாஸாக தேர்ச்சி முடியாது. 5. ஒரு பெண்ணுடனான உங்கள் திருமணச் சான்றிதழ் ஓட்டுநர் உரிமம் அல்ல, அது வெறும் அனுமதி சீட்டு மட்டுமே. ஒட்ஸ்வெஸ்ஸை கவர தொடர்ந்து காதலில் இருக்க வேண்டும். அவள் இப்போது மிகவும் கசப்பாக இருக்கலாம், பிற்காலத்தில் மிகவும் இனிமையான தேவதையாக மாறக்கூடும். இவை அனைத்தும் உங்கள் அணுகுமுறையில் உள்ளது. ஆம், அவளை எப்போதும் சரியாக நடத்துங்கள். 7. ஒரு பெண் எதையும் மறப்பதில்லை. அவள் அனுபவித்த அதிக வலியை எப்போதும் நினைவில் வைத்திருப்பாள். அவள் காயப்படுத்துவதை தவிர்க்கிறாள். எதிர்மறையான வார்த்தைகளை தவிர்த்து அவளை அவ்வப்போது மன்னிக்கவும் பழகுங்கள். 8. ஒரு பெண்ணால் மிகவும் இரகசியமாக இருக்க முடியும். பெரும்பாலான நேரங்களில் ஆண்களால் கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கும் போது தங்கள் அறைக்குச் சென்று நெருங்கிய தோழிகளிடம் ஆழ்வார்கள். எனவே அவளை உங்களுக்கான சிறந்த தோழியாக பாருங்கள், மாற்றுங்கள். 9. எல்லா பெண்களும் தன்னிடம் ஒரு ஆண் கெஞ்சுவதை விரும்புகிறார்கள். ஆண்கள் பெரும்பாலும் இதை தவற விடுகிறார்கள். 10. எல்லா பெண்களுக்கும் உப்பு போன்ற தனித்துவமான குணம் உண்டு. அவர்களின் இருப்பு கவனிக்கப்படாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் இல்லையென்றால் அனைத்தும் சுவையற்றதாக போய்விடும். 12. அவள் உன்னை நேசிக்கிறான் என்றால் நீ அவளிடம் கேட்கும் அனைத்தையும் அவளால் செய்ய முடியும், உன்னை மகிழ்ச்சியாக வைக்க முடியும். அழிச்சு உன்னை காதலிக்க வேண்டும் என அவளை கட்டாயப்படுத்தாதே. 12. நீங்கள் அவளை கவனித்துக் கொள்ளாவிட்டாலோ அவளை திரும்ப திரும்ப காயப்படுத்தினாலோ அவள் விரும்பும் ஒருவரை கண்டுபிடிப்பாள். தேர்ந்தெடுக்கும் உரிமையை எப்போதும் வைத்திருப்பாள் ஒரு பெண். 13. ஒரு பெண் உன்னை உண்மையாக நேசித்தால் உன்னிடம் பணம் கேட்பதற்கு கூட அவள் வெட்கப்படுவாள். ஆனால் ஒரு நல்ல மனிதன் அவள் கேட்பதற்கு காத்திருக்க மாட்டான். குறிப்பாக அவள் உன்னை நேசித்தாள் அவள் உன்னை ஒருபோதும் தேவையில்லாமல் செலவு செய்ய விடமாட்டாள். அவர்களின் தனிச்சிறப்பு. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெண் இருந்தால் அவளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அவர்கள் மதிப்பு மிக்கவர்கள். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கும் பின்னால் ஒரு நல்ல நேர்மையான பெண் இருக்க வேண்டும்.
புரிந்தால் வாழ்க்கை உங்களுடையது. வாழ்த்துக்கள்.